வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். இன்னைக்கு இட்லி தோசைக்கு அடுப்பை யூஸ் பண்ணாமல் சூப்பரான பூண்டு துவையல் தான் பார்க்க போகிறோம். இதை 2 நிமிஷத்துல டக்குன்னு பண்ணிடலாம். வீடியோக்கு இடையில உங்களுக்கு சூப்பரான ஒரு கொஸ்டின் வச்சுருக்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டு துவையல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சியில் 7-8 காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கணும். 10-12 பல்லு பூண்டு உரிச்சு போட்டுக்கணும். ஒரு கொட்டை புளி போட்டுக்கணும். தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கணும். அரைப்படுறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ மூடி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நேற்று கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் வருது பாருங்க. இதுதான் அந்த 5 வித்தியாசங்கள். கரெக்டாக சொன்னவங்களுக்குலாம் எனது வாழ்த்துக்கள். அடுத்தது இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னா, இதை சாப்பிட்றதுக்கு தான் வாங்குவோம் ஆனால் சாப்பிட மாட்டோம், அது என்ன? இதை சாப்பிட்றதுக்கு தான் வாங்குவோம் ஆனால் நம்ம சாப்பிட மாட்டோம், அது என்ன? இதுக்கான குழு இது சாப்பிட்ற பொருளே இல்லை. இந்த கொஸ்டினுக்கு 2-3 ஆன்சர் கூட உண்டு. உங்களுக்கு எந்த ஆன்சர் தெரிஞ்சாலும் கமெண்டில் சொல்லுங்கள். அரைச்சாச்சு, நல்லா செக்க செவர்னு இருக்கு பாருங்க. நான் மிக்சியில் அரைச்சிருக்கிறேன். உங்ககிட்ட அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் அரைச்சிக்கங்க. எங்கள் மாமியார் வீட்டுக்கு போனால் எங்கள் ஓப்படியாக அம்மியில் வச்சு அரைச்சி கொடுப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் அம்மி இருந்ததுன்னா அம்மியில் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். 2 இட்லிக்கு 4 இட்லி சாப்பிடுவீங்க, அவ்வளவு சூப்பராக இருக்கும். கடைசியாக இதில் நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதான், அடுப்பு இல்லாத பூண்டு துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.